ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து ரெகுலராக கிடைக்காது. ஒரு மினிமம் 7 ஹவர்ஸ் ஸ்லீப் கூட நமக்கு ரெகுலராக கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம பாடியோட அந்த சிர்காடியன் ரிதம் பாதிக்கப்படும். நம்மளோட அந்த டைஜஸ்டிவ் பேட்டர்ன் பாதிக்கப்படும். நீங்கள் சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக 3 வேளைக்கு நல்லா வெட்டுன்னு வெட்டுறீங்க. ப்ரோட்டீன், நான்வெஜ் அது இதுன்னு அடித்து நவுத்துறீங்க. பட் அது எடுத்துக்கணும்ல. உடம்பு எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தான் தேவையுள்ளது எது தேவையில்லாத எதுன்னு அது வந்து அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். அதோட சைக்கிளையும் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். முதல்ல நம்ம எல்லாருமே பேசிக்காக சிபிஆரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னு கீழே விழுகும்போது நம்ம அவங்கள காப்பாற்றுறதுக்கு நமக்கு இந்த சிபிஆர் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய வந்து டெத் ஆக போகிற ஸ்டேஜில் வந்து இந்த சிபிஆர் பண்ணி பொழைக்க வச்சுருக்காங்க. கையை இப்படி வச்சு ஒரு செகண்டுக்கு 2 தடவை இப்படி ஒரு 15 தடவை, அதாவது 15 செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு 2 தடவை இந்த மாதிரி செஸ்ட்டில் வச்சு இப்படி அமுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. படத்தில் வர மாதிரி வாயோட வாய் வச்சு பண்ணுறது அது ஒரு மெத்தட். அதுவும் இல்லாமல் சிபிஆர் ஃபில்டர்னே ஒன்று இருக்குது. அதை வந்து வாயில் வச்சு 2 தடவை ஊதணும். அது ஒரு செகண்டுக்கு 2 தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 30 செகண்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 15 செகண்டுக்கு 30 தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 தடவை வாயில் ஊதும்போது அந்த சிபிஆர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த சிபிஆருங்கிறது கரெக்டாக நம்ம வந்து செய்வோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஷாக் வச்சதுக்கப்புறம் படத்தில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஷாக் வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உயிர் பிழைக்கிறாங்க. இந்த சிபிஆருங்கிறது வந்து ஒவ்வொரு பேட்மிண்டன் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அந்த ஃபில்டரை வந்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு ஜிம்லேயும் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர்லையும் இருக்கணும். நிறைய பப்ளிக் பிளேசஸில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கூலில், காலேஜஸில் வச்சுருக்கலாம். ஏன்னா யாருக்கு எப்போ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, யாருக்கு எப்போ இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த சிபிஆர் பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து யூடியூப்லேயோ இல்லை தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வேணால் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். பிரகாஷ்னு ஒரு டாக்டர் இருக்கார் ஃபேஸ்புக்கில். அவர் இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயிலாக சிபிஆர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒருத்தன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும்போது அவர் எப்படி சிபிஆர் பண்ணுறாரு, எப்படி வந்து அந்த வாயில் பம்ப் வச்சு அவங்க வந்து ஏரை ப்ளோ பண்ணி அவங்களை காப்பாற்றுறாங்கன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. முடிஞ்சால் நீங்கள் அதை பாருங்கள். இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் சிபிஆர் வந்து எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தயங்காதீங்க. நம்ம தப்பாக பண்ணி ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தயங்காதீங்க. தயங்கி நின்னா இன்னும் வந்து மோசமாக தான் ஆகும். சில பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. மேலேயே ஏறி வயிற்று மேலே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சிபிஆர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வர உயிரையும் வந்து போகடிச்சிருவாங்க. தெளிவாக கற்று வச்சுக்கிட்டோம்னா, ஸ்விம்மிங் தெளிவாக கற்றுக்கிட்டோம்னா, தண்ணியில் குதிச்சோம்னா நம்ம காப்பாற்றுவோம், நம்ம தப்பிச்சிருவோம்ல. அது மாதிரி தான் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஒரு உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். ஓகே, இப்போ அந்த மொபைல் அடிக்ஷன் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மொபைல் அடிக்ஷன் அதிகமானதுக்கப்புறம் அந்த பிரெயின் ஃபாக்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இது கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் பயங்கர டயர்ட்னஸ் ஃபெட்டிகாக இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்தால் தான் பிரெயின் ஃபாக். இந்த பிரெயின் ஃபாக் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஆகி போச்சு. சைனாலெலாம் பார்த்தோம்னா நேப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஒர்க் பிளேசஸில் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி ஒர்க் பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப காமன் இந்த மாதிரி நேப் எடுக்கிறது. அந்த டெஸ்க்டாப்புக்கு கீழேயே வந்து ஒரு படுக்கிற செட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் நேப் எடுத்துக்கலாம், படுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு